ரெபெக்காவின் விரிவான கதை. அவளின் பின்னணி. ரெபெக்கா என்பது பெதுவேலின் மகள், நாகோர், அபிரஹாமின் சகோதரர் என்பவரின் பேரன், லாபானின் சகோதரி. அவள் 16ஆம் மேசொப்பொத்தாமியா எனப்படும் ஊரில் வாழ்ந்தாள். அபிரகா மற்றும் இசாக்கு வசித்த இடத்திலிருந்து மிகவும் தொலைவில். அவள் அழகான, இரக்கமுள்ள, தூய்மையான பெண்ணாக வர்ணிக்கப்படுகிறாள். இசாக்குக்கு மனைவியை தேட அபிரகாம் தன் ஊழியனை அனுப்புகிறார். அபிரகாம் மிகவும் வயதானபோது தனது மகன் இசாக்கு கானானிய பெண்களில் ஒருவரை அல்ல, தன் குடும்பத்திலிருந்தே ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என விரும்பினார். ஆகையால் தனது முதன்மை ஊழியரை எலியேசர் தொலைதூரத்தில் உள்ள தனது சொந்த நாட்டிற்கு அனுப்பினார். அங்கு செல்வதற்கு முன் ஊழியன் இப்படி பிரார்த்தித்தான்: எனக்கு தண்ணீர் அளித்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றும் பெண்ணே, ஆண்டவர் இசாக்குக்கு தேர்ந்தெடுத்தவர் ஆவாள். இந்த பிரார்த்தனை பெண்ணில் காண வேண்டிய அடையாளங்களுக்காக: இரக்கம், அன்பான வரவேற்பு, கடின உழைப்பு, பெரிதும் உதவும் மனம். ஊழியன் பிரார்த்தனை முடிப்பதற்குள் ரெபெக்கா தன் நீர்க்குடத்துடன் கிணற்றிற்கு வந்து சேர்ந்தாள். ஊழியன் தண்ணீர் கேட்டபோது ரெபெக்கா உடனே தன் குடத்தை கீழிறக்கி அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். பின் யாரும் கேட்காமல் அவள் சொன்னாள்: உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் எடுத்து தருகிறேன். இது மிகவும் கடினமான பணி. ஒட்டகம் ஒவ்வொன்றும் 25 கேலன் வரை தண்ணீர் குடிக்க முடியும். ஆனால் ரெபெக்கா இதை மனமுவந்து செய்தாள். இது அவளின் உதாரத்தனம், வலிமை, பிறருக்குச் சேவை செய்வதற்கான மனம், எல்லாவற்றையும் காட்டியது. ஊழியன் இது கடவுள் அவர் பிரார்த்தனைக்கு பதில் அளித்ததற்கான சான்று என்பதை உணர்ந்தான். அவன் ரெபெக்காவுக்கு விலையுயர்ந்த நகைகளை பரிசளித்தான். ரெபெக்கா உடனே வீட்டிற்கு போய்விட்டாள். அவளின் சகோதரன் லாபான் வெளியே வந்து ஊழியனை வரவேற்றான். ரெபெக்காவின் வீட்டில் ஊழியன் நடந்த அனைத்தையும் சொல்லிக் காட்டினான். அபிரகாமின் வேண்டுகோள், தனது பிரார்த்தனை, ரெபெக்காவின் இரக்கமான செயல். ரெபெக்காவின் குடும்பம் இதிலே தேவனின் கை இருப்பதை உணர்ந்து திருமணத்தை ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ரெபெக்காவிடம் அவள் செல்ல விரும்புகிறாளா என்று கேட்டனர். அவள் எளிதாக பதிலளித்தாள்: நான் போவேன். இது அவளின் தைரியத்தையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. அவள் எந்த நேரமும் பார்த்திராத நாட்டிற்கும் குடும்பத்தையும் விட்டு சென்றாள். ரெபெக்கா இசாக்கைச் சந்திக்கிறாள். ரெபெக்கா ஊழியருடன் கனானுக்கு பயணம் செய்தாள். அவர்கள் வரும்போது இசாக்கு வயல்வெளியில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். காரவனை பார்த்ததும் ரெபெக்கா தன்னை அடக்கமாகக் காட்டுவதற்கு முகத்தை மூடிக்கொண்டாள். இசாக்கு அவளை சந்தித்தார். திருமணம் நடந்தது. பைபிள் குறிப்பிடுகிறது. இசாக்கு அவளை நேசித்தான். இது பைபிளில் அரிதாகத் தெளிவாகக் கூறப்படும் வார்த்தை. ரெபெக்காவின் நீண்டகால குழந்தை பிரச்சனை. 20 வருடங்கள் ரெபெக்காவுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. இசாக்கு அவளுக்காக பிரார்த்தித்தார். கடவுள் அவனைத்தான் கேட்டார். அவள் கர்ப்பமாகிய பின் குழந்தைகள் அவளின் கருவில் போராடியது. அவள் இதைப் பற்றி கடவுளிடம் கேட்க, கடவுள் சொன்னார்: உன் கருவில் 2 ஜனங்கள் உள்ளனர். முதல்வன் இளையவனுக்குச் சேவகன் ஆகுவான். பின்னர் நடக்கப் போகும் சம்பவங்களுக்கு இது முக்கிய தீர்க்கதரிசனம். இரட்டையர்கள் பிறந்தனர். ஏசா முதல்வன், சிவந்த நிறம், மிகவும் முடி உடையவன், திறமையான வேட்டைக்காரன். யாக்கோபு இரண்டாவது, மென்மையான தோல், அமைதியானவன், சிந்தனையுள்ளவன். இசாக்கு ஏசாவை நேசித்தார். ரெபெக்கா யாக்கோபை நேசித்தாள். தனிப்பட்ட விருப்பம் காரணமாக அல்ல, கடவுள் முன்பே சொன்ன காரணத்தால். ஏசாவும் முதலுரிமையின் விற்பனையும். ஒருநாள் ஏசா வேட்டையில் இருந்து மிகவும் பசித்தபடி வந்தான். யாக்கோபு சோறு சமைத்துக் கொண்டிருந்தான். ஆவேசமுள்ள ஏசாவ் ஒரு பானை உணவுக்காக தன் முதலுரிமையை கொடுத்துவிட்டான். ரெபெக்கா ஏசாவின் பொறுப்பில்லாத தன்மையைக் கண்டு கடவுள் தேர்ந்தெடுத்தவர் யாக்கோபுதான் என்பதை அறிந்தார். ஆசீர்வாதத்தை பெற ரெபெக்கா யாக்கோபுக்கு உதவுகிறாள். இசாக்கு வயதாகி கண்கள் குருட்டாகி வரும்போது அவர் ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்கத் தயாரானார். இந்த ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. அது கடவுளின் உடன்படிக்கை வாக்குறுதிகளைப் பெறுவதை குறிக்கிறது. ரெபெக்கா இசாக்கின் திட்டத்தை கேட்டதும் கடவுள் முன்பே சொன்னதை நினைத்தாள். முதல்வன் இளையவனுக்கு சேவகன் ஆகுவான். அவள் உடனே நடவடிக்கை எடுத்தாள். இசாக்கு விரும்பும் உணவை அவள் சமைத்தாள்.
யாக்கோபுக்கு ஏசாவின் ஆடைகளை அணிவித்தாள். அவன் கைகளில் ஆட்டுத்தோலை கட்டி ஏசாவைப் போல முடி நிறைந்தவனாக காட்டினாள். யாக்கோபு பயந்து தயங்கினான். ஆனால் ரெபெக்கா இது கடவுளின் திட்டம் என்பதால் செய்ய வேண்டும் எனக் கூறினாள். யாக்கோபு இசாக்கிடம் சென்றான். இசாக்கு சந்தேகப்பட்டாலும் இறுதியில் அவனை ஆசீர்வதித்தார். செழிப்பு, தலைமை நிலை, கடவுளின் உடன்படிக்கை, பாதுகாப்பு, பிற ஜனங்களின் மீது ஆதிக்கம். இந்த ஆசீர்வாதம் ஒருமுறை சொல்லப்பட்டால் திரும்பப் பெற முடியாது. ஏசாவின் கோபம் மற்றும் யாக்கோபின் தப்பிப்பு. ஏசாவ் திரும்பி வந்ததும் நடந்ததை அறிந்து மிகுந்த கோபத்தில், இசாக்கு இறந்ததும் யாக்கோபை கொன்று விடுவேன் என்று சத்தியம் செய்தான். ரெபெக்கா மீண்டும் யாக்கோபை காப்பாற்றினார். அவள் அவனிடம், உடனே என் சகோதரன் லாபானின் வீட்டிற்கு ஹாரானுக்கு ஓடு என்று கூறினாள். அவற்றோடு யாக்கோபுக்கு அங்கு ஒரு நல்ல மனைவியைத் தேட வேண்டும் என்று கூறி இசாக்கையும் அனுப்ப சம்மதிக்கச் செய்தாள். இதனால் யாக்கோபின் உயிரும் காப்பாற்றப்பட்டது. மேலும் குடும்பத்தின் புனித உடன்படிக்கை வரிசையும் காத்துக்கொள்ளப்பட்டது. ரெபெக்காவின் இறுதி காலம். பைபிள் அவளின் இறுதி காலத்தைப் பற்றி அதிகமாகச் சொல்லவில்லை. யாக்கோபு ஓடிச் சென்ற பிறகு அவளை மீண்டும் பார்க்கவில்லை. அவளின் செயல் விளைவாக ஏற்பட்ட உணர்ச்சிவலி. அவள் மத்பேலா குகையில் அடக்கம் செய்யப்பட்டாள். அங்கே அபிரகாம், சாரா, இசாக்கு, யாக்கோபு, லேயா அனைவரும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். ரெபெக்கா இஸ்ரவேல் மக்களின் 4 தலைத்தாய்மாரில் ஒருவராக நினைவுகூரப்படுகிறாள். சாரா, ரெபெக்கா, ராசேல், லேயா. ரெபெக்காவின் கதையின் முக்கியத்துவம். ரெபெக்கா நினைவுகூரப்படுவதற்கு காரணங்கள். அவளின் இரக்கம். அவள் ஒரே அந்நியனுக்கு மட்டுமல்ல 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றினாள். அவளின் நம்பிக்கை. அவள் தன் வீட்டையும் நாட்டு மக்களையும் விட்டு கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து சென்றாள். அவளின் ஆன்மீக பார்வை. கடவுளின் தீர்க்கதரிசனத்தை உணர்ந்து அது நிறைவேற செயல்பட்டாள். உடன்படிக்கை வரிசையில் அவளின் பங்கு. யாக்கோபின் தாயாகவும் பின்னர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் தந்தை மூதாதையாகவும் இருந்தாள்.